குருவே நம, தந்தையே நம. இன்னைக்கு நம்ம மன ஒருமைப்பாட்டுக்கும் அது போக நம்மளுடைய தேகத்துல சக்தி நிலைப்பாடு நிலையா நிக்கிறதுக்கும் உதவக்கூடிய ஒரு முத்திரை பார்க்க போறோம். இந்த முத்திரைக்கு பேரு பூமி முத்திரைன்னு பேரு. இந்த பூமி முத்திரை செய்யறதுனால மன சஞ்சலம் இல்லாம இருக்கும், தேகம் தளர்வடையாம வலிமையோடு இருக்கிறதுக்கான வல்லமை கொடுக்கும். அதை எப்படி செய்ய போறோம்னா, உங்களுடைய இந்த நடுவரில் பாத்தீங்கன்னா அப்படி தொட்டுக்கணும். 2 வேலி தொட்டுட்டு நடுவில் தொட்டுட்டு ஆள்காட்டி ரெண்டையும் இப்படி ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு கட்டவல் 2ஐயும் இப்படி மேல வச்சிடணும். ஸோ நடுவல் 2 என்ன பண்றோம், நடுவல் 2ஐயும் இப்படி வச்சிடறோம். வச்சு தொட்டுட்டு ஆள்காட்டி வரலையும் இப்படி தொட்டுக்கிறோம். அப்புறம் கட்ட வரவை இப்படி மேல வச்சிடணும். வச்சுட்டு இந்த மோதிர வரலும் சுண்டு வரலும் நீண்டு இருக்கணும். இப்படி இருக்கும். சரிங்களா? இப்படி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கண்கள் மூடி உட்காந்து நீங்க உங்க சுவாசத்தை கவனிக்கிறீங்க. இந்த சுவாசத்தை கவனிக்க கவனிக்க உங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா சதைகள்லாம் வலுவடைய ஆரம்பிக்கும். அது போக ஆகாய சக்தி உள்ளுக்குள்ள பலமானதா நிற்கும். அப்படி நிக்கிறதுனா என்ன நடக்கும்னா, உங்களுடைய மனசுல சலனம் இல்லாம இருக்கக்கூடாதுங்க. மன ஒருமைப்பாடு கிடைக்கும். உடல்ல பாத்தீங்கன்னா பூமி தத்துவம் அதிகமாக இயங்கி சதைகள்லாம் ஒரு மாதிரி பலவீனமா இருக்கு. கீழ்படவங்கெல்லாம் சதை பலமாகி உடல் எடை குறைவாடு அப்படிங்கிற எடை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முத்திரை. அந்த முத்திரையை தினந்தோறும் நீங்க 5 நிமிடம் தாராளமா செய்யலாம். சரிங்களா? இந்த முத்திரையை செய்து அனைவரும் பயனென்று கேட்டுக்கிறேன். இப்பேற்பட்ட அற்புதமான முத்திரையை கொடுப்பதற்கு உதவி இந்த பிரபஞ்சத்திற்கும் எனக்கு முத்திரையை கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசான்களுக்கும் குருமார்களுக்கும் முத்திரை